வாங்க சினிமா பற்றி பேசுவோம். மதகஜராஜா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆன படத்தை 14ஆம் தேதி தான் பார்த்தேன். படம் அதாவது பெருசாக கதை அப்படி இப்படின்னு எதையும் எதிர்பார்க்காம ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் சிரிக்க வச்சுருக்காங்க. அதாவது விஷால் சார் ஆகட்டும், சந்தானம் சார் ஆகட்டும், படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு கமர்ஷியல் படம் எப்படி அப்படிங்கிறது அது நீங்கள் சுந்தர் சி சார் படங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். ஏன்னா ஃபைட்டுக்கு ஃபைட்டு, சாங்கு, கிளாமருக்கு கிளாமரு எல்லாமே இருக்குது. என்ன ஒன்றுன்னா, ஒரு 12 வருஷம் கழித்து இந்த ட்ரெண்டுக்கு அது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கமல் சாரோட நானும் ஒரு தொழிலாளி கொஞ்சம் காலதாமதமாக வந்த படம். ஆனால் அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம், அந்த படமும் காலதாமதமாக வந்த படம். அந்த படமும் ஓடலை. எனக்கு தெரிஞ்சு, அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சு தாமதமாக நல்ல ஹிட் அடித்த படம் எதுன்னா அது மதகஜராஜா தான். சுந்தர் சி சாரோட உள்ளத்தை அள்ளித்தா, கலகலப்பு, அதெல்லாம் எப்படி ஃபுல்லாக சிரிக்க வைக்கிற ஒரு ஜாலியான படமோ அதே மாதிரி இதுவும் ஜாலியாக இருந்துச்சு. வசனம் வெங்கட்ராகவன் சார், வசனம் சிறப்பு, எல்லாமே மியூசிக் விஜய் ஆண்டனி சார், அப்புறம் பாட்டு கிட்டு எல்லாமே. படம் கமர்ஷியல் பேக்கேஜ் சிறப்பாக இருந்துச்சு. மதகஜராஜா பார்க்காதவங்க தேட்டரில் போய் தாராளமாக பார்க்கலாம். டாட்டா.